வெல்கம் டு வெட்டி பாஸ். கலர் கண்ணாடி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஹாய் பிரியா. ஹாய். ஸோ இன்னைக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. நேத்திக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் ப்ரமோ பார்த்தம்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஆஹா, நேத்திக்கு விட்டதெல்லாம் இன்னைக்கு பிடிக்க போல இருக்கு, கமருதீன் அவ்வளவுதான் அவுட் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா? என்னன்னா, நானே நேத்து இந்த மாதிரி என்னங்க இப்படியே வர கொஞ்சிக்கிட்டே இருந்தா டைரக்டா அடிக்கணும்னு. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏய் இந்த பையனை டைரக்டா அடிச்சாலும் பத்தாது, இவன் நீ மூஞ்சிக்கு நேரா போய் தம்பி நீ பண்றது தப்பு, வேலைக்கு ஆகல, ஏய் நீ பண்றது தப்பு, வேலைக்கு ஆகல, ஏய் நீ பண்றது தப்புடா, எப்படி சொன்னா இவன் ஒத்துப்பான்? இப்ப இதுதான் எனக்கு புரியுது. இவர்கிட்ட இப்ப கமருதீன்ற இந்த கண்டஸ்டன்ட்டை எப்படி புரிய வைக்கிறது? இப்போ நம்ம ஒரு கம்பேரிசனா எடுத்துட்டு போவோம். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த கமருதீனை ஒரு கம்பேரிசனா நம்ம எடுத்துட்டு போவோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு ஒரு சின்ன இது பாத்தீங்கன்னா, பாலாஜி முருகதாஸே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். த நம்பர் 1 ஆங்கர் மேனேஜ்மெண்ட் நபராக அவர் தான் இருந்தாரு. அசீம் ஒரு டைம்ல இருந்தாரு. அசீமுக்கும் நம்ம விக்ரமன் ஒரு மிகப்பெரிய மோதல்கள்லாம் வரும். பட் அது ரொம்ப ஒரு ஆர்குமெண்டேட்டிவா போகும். இவர் பேசுவார், அவர் பேசுவாரு. அது ஒரு டைப். இவரை பொறுத்த வாய்ப்பேச்சிலேயே 2 பேரும் பேசி 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 அந்த அசீம் வெர்சஸ் விக்ரமன். இந்த பக்கம் நம்ம ஆரி வெர்சஸ் அவர் யார், பாலாஜி முருகதாஸ். எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே பேச்சு பேச்சு பேச்சுன்னு போகும். இந்த பையன் ரொம்ப கொஞ்சம் வயலன்ஸா இருந்துப்பாரு. இப்ப இவங்க 2 கண்டஸ்டன்ட்டும், இந்த பாலாஜி முருகதாஸ்க்கும் அசீம்க்கும் என்ன வித்தியாசம் ஃப்ரம் மிஸ்டர் கமருதீன் அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஒரு வீக்கெண்ட்ல ஒரு திட்டு வாங்கினாங்கன்னா, சாரி சார் தப்புதான் சார், நான் இங்கே சாரி கேட்கிறேன், சாரி கேளுங்க அப்படின்னு கமல் சொல்லுவாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா போயிட்டு நானும் கொஞ்சம் தேவையில்லாம பண்ணிட்டேன் சொல்லி ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு நடிப்பு நடிப்பார் பாலாஜி முருகதாஸ். நடிச்சு முடிச்சுட்டு திரும்ப அந்த வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஆரம்பிப்பாரு. வியாழக்கிழமை ராத்திரியானா வேற மாதிரி ஆள் மாறிடுவார். இது மாதிரி அவர் இருப்பாரு. சோ ஒரு ரியலைசேஷன் இருக்கும், அந்த ஒரு புரிதல் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு சாரி கேட்பார், அப்புறம் திரும்ப மாறிடுவார். அதே மாதிரிதான் அசீமும். ஆனா இந்த கமருதீன் கிட்ட என்ன இது ஒரு ரேர் பீஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையா, இது மிகவும் ஒரு வினோதமான ஒரு புறவி. இதுக்கிட்ட நம்ம எது சொன்னாலுமே இதுக்கு நம்ம சொல்றது புரியவே புரியாது, அது சொல்றதுதான் சரின்னு அப்படியே நிக்கும். அந்த மாதிரி இது ஒரு கேரக்டர். இவருக்கு எவ்வளவுங்க ஒரு எபிசோட்ல ஒரு கண்டஸ்டன்ட் இவ்வளோ டேமேஜ் பண்ணி இவ்வளோ அசிங்கப்படுத்தி இது வரைக்கும் பிக் பாஸ் தமிழ் வரலாறே நான் பார்த்தது கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு டேமேஜ் எப்படி ஒரு கண்டஸ்டன்டா இவரால இன்னும் அதை தாங்கிக்கிட்டு இன்னும் அதை ஏத்துக்கிட்டு திரும்ப வெளியே போய் என்ன நீ யாரு, நீ யாரு, நீ எல்லாம் யாரு, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஏய் நீ திருந்து வாய்ப்பே இல்ல, திருந்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எத்தனை தடவை சொன்னாலும் நோவே, நான் அப்படிதான்டா இருப்பேன் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் நோ எப்படி இவரை சுத்தி இத்தனை சரௌண்டிங்ஸ் இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, சஸ்டெயினா இருக்காங்க. ஆதிரை கரெக்டா சொல்லிட்டு போனாங்க, நீ நான் உன் கூட டிராவல் பண்ணிருக்கேன், அப்ப நீ என்ன மாத்தியோ நீ இப்ப வரைக்கும் நீ திருந்தவே இல்ல, இவன் திருந்தவே இல்ல மாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆதிரையும் அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆஹ் தலையாட்டினாரு. திருப்பி போயிட்டு அதேதான் பண்றாரு நம்ம அரோரா கிட்ட. அப்போ இவர மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் இவன் மாற மாட்டான். பேசுறத பத்தி சிம்பிளா சொல்றாரு, ஒரு லைன் போடுறாரு, அப்பா உள்ள சண்டை போட்டே இருக்கும்போது திடீர்னு ஆன் பண்ணி டக்குன்னு பாக்குறாரு. இவர் எகிரி என்ன அண்ணன் என்ன அவன் எகிர்றான், என்ன வர சொல்லுங்க அப்படின்னு சண்டை போடுற மாதிரி நிக்கிறாரு. நம்ம நிஜமா சண்டை போடுறவன், நிஜமா அடிக்கிறான்னு அவன் பண்ணுவான், அடிச்சிருவான். இந்த வாய் பேசிட்டே இருக்க மாட்டான், வாய் பேசுறவன் கடைசிக்கும் அடிக்க மாட்டான். இந்த 2வது கேட்டகரி தான் மிஸ்டர் கமருதீன். இந்த வாய் இருக்குதுல்ல, அந்த வாய் மட்டும் தான் கிழியுமே தவிர அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டார் கடைசி வரைக்கும். நான் சொன்னேன் நேத்து, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா, போல்டா, கான்பிடென்டா பேச தெரியாத ஒரு ஆள் தான் இந்த கமருதீன். அதனாலதான் சும்மா இதெல்லாம் என்னன்னாங்க, சில பேருக்குலாம் ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீல் இருக்கும். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம், நம்ம எல்லாரோட இன்ஃபீரியரா இருக்கும், நமக்கு பேச தெரியல, நமக்கு ஏதோ ஒண்ணு வரல, நமக்கு படிக்க வரல, நமக்கு பாட வரல,
நம்ம அழகா இல்ல, நம்ம ஹைட்டா இல்ல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீல் ஏதாவது இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இவருக்குள்ள ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீல் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்வதி மாதிரி இது ஒரு கேரக்டர் அனாலிசிஸ். இப்போ இவர்கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றாருன்னா, தன்னை வந்து ஒரு போல்டா வா வா அப்படி பேச ஆரம்பிச்சிட்டா அவருடைய அந்த வீக்னஸ் அவரே ஓவர் கம் பண்றதா நினைச்சுக்கிறாரு. அப்ப இதை விஜய் சேதுபதி நீங்க நல்லாவே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. நேத்து நான் சொன்னேன் எனக்கு வந்து இதுல திருப்தி இல்லை, இன்னைக்கு நான் சொல்றேன் விஜய் சேதுபதி கூட இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. இவர் வந்து இன்னைக்கு எலிமினேஷன்ல இந்த வாரம் தப்பிச்சிட்டாப்ல தம்பி. அடுத்த வாரம் நாமினேஷன் உள்ள இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னா தம்பி கதை முடிஞ்சு போயிடும். விஜய் சேதுபதி சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு, இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சண்டை போடணும் வெளியே வந்து சண்டை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட்டு வந்துருங்க, வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்ண போறீங்க, அதுக்கு மேல கூட்டு வந்துருங்க, அவ்வளவு ஆசை இருந்தா வெளியே கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த பையனை எலிமினேட் பண்ணி கூட்டு வாங்கினான்னு ஆடியன்ஸ் கிட்ட இவரே ரிக்வெஸ்டே வச்சுட்டாரு. அப்ப இதை விட வேற என்ன ஒரு கேவலம் ஒரு கண்டஸ்டன்ட். அது அவ்வளவுதாங்க. அவரு இதுக்கு மேலாம் கம்ருதீன் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கம்ருதீன் பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு நிறைய டிஸ்கஷன் போச்சு. அதுல முக்கியமான ஒரு டாஸ்கா வந்து இந்த நிழல் அது கேட்டாங்க, யார் நிழல்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னைக்கு சூப்பரா வந்து ரோஸ் அத விஜேஎஸ் பண்ணாரோ இல்லையோ உள்ள இருந்தவங்க எல்லாமே வந்து சூப்பரா டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுவே வந்து கலவரத்துக்கும் தூண்டின ஒரு விஷயமும் இந்த டாஸ்க் தான். அவங்க நிழல் நான் இருக்கேனா மறுபடியும் அகைன் கம்ருதீன் தான். பட் மோர் தென் கம்ருதீன் அங்க நிறைய வந்து முகத்திரைகள் எல்லாமே வந்து கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அது பத்தி என்ன நினைக்கிறீங்க நிழல் டாஸ்க்? ஆமா, இது வந்து நல்ல கொஸ்டின். ஆனா வந்து என்னன்னா கிட்டத்தட்ட இந்த டாஸ்க்ங்கிறதே இன்னைக்கு எப்படி பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது லீக் ஆயிரும். ப்ரொஃபஸரே கொடுத்துருவாங்க கையில, இதான்டா கொஸ்டின் அப்படின்னு சொல்லி. இங்க ஆன்சரே லீக்டுங்கிறேன் நான். கொஸ்டின் மட்டும் லீக் கிடையாது, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க்ன்றேன் நான். எல்லாருக்கும் தெரியும் இவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க. இந்த மொத்த வீடும் சேர்ந்து விஜய் பார்வதிக்கும் கமருதனுக்கும் தான் ஓட்டு குத்த போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிகாஸ் தட் இஸ் த ஃபேக்ட். இங்க அதுக்கு வந்து அரோரா வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க சூப்பரா. அதாவது இப்ப என்ன எல்லாருமே என்ன நிழல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, இந்த எஃப்ஜே சாரி துஷாரோட நிழல்ல இருக்கிறேன்னு சொல்றாங்க. அது எப்படி அது? நானும் அவனும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம், அவன் கூட நானும் பேசுறேன். இந்த நிழல்ன்றது என்ன, ஒருத்தங்க ஷேடோ பண்றது. இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து நிஷாவை வந்து இவங்க அர்ச்சனா ஷேடோ பண்ணாங்க, கம்ப்ளீட்டா வந்து ஷேடோ பண்ணிட்டாங்க. இவங்களோட ஒரிஜினாலிட்டி தெரியவே மாட்டேங்குது. இவங்களுக்கு பதிலா இவங்க ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறாங்க, இவங்க ஒரு பேக் போயிடுறாங்க. சோ இவங்களுடைய ஷேடோலயே இவங்க இருக்காங்க, இவங்க வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்கன்ற பிரச்சனை. அப்போ இந்த துஷார் அண்ட் இவங்கள அரோராவையோ இல்ல வந்து எஃப்ஜே அண்ட் ஆதிரை மேட்டர்ல மத்த கண்டஸ்டன்ஸ் குத்துனதெல்லாம் தப்பான ஓட்டு. அது வந்து ஒரு சரியா புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுதான், அதாவது இவங்கனால யாராவது வெளியே தெரியாம இருக்கிறாங்களா, இவங்க ஷேடோ பண்ணி நிக்கிறாங்க, மறைச்சிருக்காங்களா, இவங்க வெளியே வராம இருக்காங்களா? கிடையாது. எஃப்ஜே ஆதிரை மேட்டர்ல 2 பேரும் அடிச்சுப்பாங்க. தனிப்பட்ட முறையில எஃப்ஜேக்குன்னு ஒரு நல்ல ஒரு இது கேம் ஆடுவேன், லூசுத்தனமா சம்டைம்ஸ் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இதுல வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம சண்டை போட்டு பைத்தியக்காரத்தனமா என்ன போர்ட்ரே பண்ணி என் கேரக்டர் கெடுத்துப்பேன். இதை பண்றாரு. அங்க ஆதிரை வந்து நிக்கிறாங்களா, அவரை தடுக்கிறாங்களா? இல்ல. ஆதிரைக்கு எதனா ஒன்னா இந்த பையன் வந்து நிக்கிறானா, இந்த பையன் தான் பாதி நேரத்துல ஆதிரை மேல குத்திட்டு இருந்தான், ஓட்டுல இருந்து ஆரம்பிச்சு இவங்க மேல மைனஸா சொல்றதுன்னு. சோ தே ஆர் நாட் ஷேடோயிங். அதே தான் சேம் வித் எஃப்ஜே அண்ட் அரோரா. ஆனா ஏன் இவங்களுக்கு அது இருக்குதுன்றது இவங்களுக்கு புரியல. பார்வதிக்கும் சரி கமருதுக்கும் சரி எனக்கு தெரிஞ்சு அவங்க நடிக்கிற மாதிரி இல்லைங்க. ஆக்சுவலா நிறைய பேர் இதெல்லாம் நடிப்புன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ நிஜமாவே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தான் பண்றதெல்லாம் ரொம்ப நியாயமாவும் சரியாவும் நினைச்சுக்கிட்டு உலகமே தப்பு நம்ம தான் கரெக்ட்னு நினைச்சிட்டு ஒரு 2 கேரக்டரா இவங்க இருக்கிறாங்க. இவங்க நம்ம என்ன கமரு நம்ம பண்ணோம், ஆமா பாரு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஐயோ நீங்க டார்ச்சர் தாங்க முடியலையே. இவங்க ஷேடோ பண்றாங்க. ஒரு சண்டைன்னு வரும்போது அன்னைக்கு பாரு வந்து எல்லாருமே ரொம்ப டீடைல்டா யாரோ ஒருத்தர் சொன்னாரு. யார் சொன்னா டீடைல்டா? எந்த ப்ராப்ளம்ல? அதாவது வந்து திவாகர் மேட்டர்ல வந்து கம்ருதீனும் வினோத்தும் வந்து ஃப்ரண்ட்ல பேசி விஜய் பார்வதியோட பிரச்சனையை அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. இந்த வாரம் ஃபுல்லா விஜய் பார்வதியோட பிரச்சனை எல்லாம் இந்த 2 பேர் அட்ரஸ் பண்ணி விஜய் பார்வதி பின்னாடி இருந்து குளிர் காய்ஞ்சாங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க அதை வந்து ரொம்ப நல்லா கேமி someone said அது வந்து கேட்டதில்ல. கெமி வந்து இந்த காக்கா ஒண்ணு சொன்னாங்க, காக்கா கதை சொல்லி சொன்னாங்க. காக்கா என்ன பண்ணுமா, ஒரு இதை வந்துட்டு உடைக்க முடியாத வால்நட்டை வந்துட்டு பெரிய ஒரு ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா அதை ரோட்ல வச்சிருந்து டயர் ஏத்திட்டு போயிடும். அப்புறம் அதை அடிச்சு ஒடிச்சு
தின்ட்டு போயிடும். அந்த மாதிரி விஜய் பார்வதி பண்றாங்க. அது சூப்பரான ஒரு உதாரணமா அவங்க சொன்னாங்க. சோ அதுதான் இப்ப இவங்க 2 பேர்கிட்டயுமே இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா, இவங்க அவங்கள ஷேடோ பண்றாங்க. ஒரிஜினாலிட்டியை தெரிய விடாம கெடுக்கிறது. நிஜமா பார்க்கணும்னா கெடுக்கிறது. ஒரு கண்டஸ்டன்ட்ட கூட சேர்ந்து வளர விடணும் ஒண்ணுக்கு ஒண்ணு. இப்போ அந்த இவங்க கேங்லாம் இருந்திருக்கு பாருங்க. நம்ம ஃபேவரட்டான 4வது சீசன் மக்களுக்கு எல்லாம் பிடிச்ச சீசன் நம்ம இவர் கவின் சீசன் யாருமே யாரையும் ஷேடோ பண்ண மாட்டாங்க. 5 பேர் ஒண்ணா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க இண்டிவிஜுவல் கேம் அவங்க ஆடுவாங்க. ஒன்னா சேர்ந்து ஓட்டு குத்துறது அதெல்லாம் இருக்கலாம். பட் ஆனா வந்து தனித்தனியா தெரிவாங்க. யாருமே யாரையும் அமுக்கி ஷேடோ பண்ணி நிக்கிற அந்த அது பண்ண மாட்டாங்க. அது வந்து இவங்க டெலிவர் பண்றாங்க. சோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில். அதை ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்க் மூலமா நிறைய பேர் இன்னும் ஓப்பனா வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அதாவது இவங்கெல்லாம் பேசினாலே பெரிய டென்ஷன்றாங்க, ஒரு கச்ச கச்சன்னு ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசாம இருந்த எல்லாருமே ஓப்பனா இன்னைக்கு பேசும்போது கமருதீன் பார்வதி ஓ அப்படியா அப்படின்னு பார்வதி கமருதீன்லாம் வந்து ஓ அரா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரியாக்ஷன் கொடுத்தாரு. அப்போ இவங்க எல்லாரும் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க. அப்ப இதுதான் நான் பாக்குறேன். இந்த டாஸ்க் மூலமா தெரிஞ்ச பதிலாகவே இருந்தாலும் கூட ஓப்பனா மூஞ்சிக்கு முன்னாடி இப்ப இத்தனை பேர் சொல்லும் போது அது இவங்க 2 பேரும் இன்னும் அஜிடேட் பண்ணிருக்கு. அதனால இவங்க 2 பேரும் இன்னும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அடுத்த வாரம்? இன்னும் பைத்தியமா மாறிடுவாங்களா? இல்ல வந்து இது நார்மலைஸ் ஆகுது கண்டிப்பா மாறுவாங்க. -0.01% வாய்ப்பு இருக்கான்றதெல்லாம் பார்த்தாதான் தெரியும். அதுலயும் திவாகர் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கும் விஜேஎஸ் வந்து சொன்னாரு, சப்போர்ட் பண்ணிட்டு இவர் ஒரு ஆள் இப்படி இருக்கிறனால நீங்க எல்லாம் இப்படி சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது நல்லதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமும் வந்து இல்லங்க அவரு தான் பண்ணாரு அப்படின்னு. சோ எல்லார்கிட்டயுமே வந்து அந்த ஒரு குறைகள் இருக்கதான் செய்யுது. பாடி ஷேமிங்லாம் இஷ்டத்துக்கு பண்றாங்க. அதெல்லாம் வந்து கமல் சார் இருந்திருந்தா கண்டிப்பா வந்து முன்னாடியே வந்து வார்ன் பண்ணியிருப்பாரு. பாடி ஷேமிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு காஸ்ட் சொல்லிடுறது, ஊர் பேர் சொல்லி தான் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே வந்து இந்த சீசன்ல இப்ப வரைக்கும் நடந்துகிட்டுதான் இருக்கு. பட் அது இனிமேலாச்சு குறையுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தோம்னா எல்லாரு மேலயுமே தான் தப்பு இருக்கு. ஒருத்தவங்க சொன்னா அதை தட்டி கேட்க கூட அவங்களுக்கு அந்த மனப்பான்மை வரலன்னா அப்ப எல்லார்கிட்டயுமே தான் அந்த ஒரு அப்படின்றது. நான் வந்து இந்த மீடியா முன்னாடி இந்த கேமரா முன்னாடி நான் வெளிப்படுத்திக்கல. பட் உள்ளுக்குள்ள ஓகே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தாதான் அதை தட்டி கேட்கணும் அப்படின்றது கூட அந்த மனப்பான்மை வராம இருக்கும். சோ இது எல்லாம் அட்லீஸ்ட் ஒருத்தர் லைக் ஆரி அந்த மாதிரி நம்ம முன்னாடி சீசன்ல வந்து தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் கூட இல்ல அப்படிங்கிறது தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கேப்டன்சிய பத்தி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அகெயின் வந்து கனி அக்காவோட கேப்டன்சில வந்துட்டு என்னென்னவோ பிளான்ட்டு கமருதீன் தான் வந்து ஆரம்பிச்சு மாட்டினாரு. சோ உங்களுக்கு எப்படி இந்த கேப்டன்சி வந்து இந்த வீக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகேவா? நம்ம நேத்து இதை பத்தி அட்ரஸ் பண்ணியிருந்தோம். நம்ம எபிசோட்ல சொல்லியிருந்தோம். ஃப்ரைடே எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஓவராலா வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் நடுவுல வந்து நின்றுக்கிறாங்க. 2 பசங்க சண்டை போடும்போது ஒரு பொண்ணு அவ்வளவு சீக்கிரத்தை வந்து நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இவன் ஏதாவது நம்ம மேல கையை வச்சு நம்மள அடிச்சு விட்டு போறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுங்கி நிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அந்த இடத்துல இவங்க வந்து நிறைய இடத்துல நின்றுக்கிறாங்க அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்ணோம். பட் அதையும் நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு. பட் இருந்தாலும் அவங்க மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வந்து ஃபேவரட்டிசம் பண்ணாங்க. இவங்களுக்கு தேவையானவங்களுக்கு வந்துட்டு சார்பா சில இடங்கள்ல நடந்துக்கிட்டாங்க. எங்களெல்லாம் கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு சார்பானவங்களை கேள்வி கேட்கல அப்படின்னு. பட் அதை வந்து கிட்டத்தட்ட கனியும் ஒத்துக்கிட்டாங்க. அது உண்மைதான். அதுல நம்ம மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அது வந்து கனி வந்து என்னன்னா, ஒரு குரூப்குள்ள இருக்கும்போது ஐயோ இன்னைக்கு நம்ம கேப்டன் ஆயிட்டோம், எப்படா இவனுங்களை எதிர்க்கிறது அப்படின்ற அந்த ஒரு பேரியர் அவங்களுக்குள்ள இருக்குது. அது இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு ஷோல வரும்போது இண்டிவிஜுவல் கேம் வேற, குரூப் கேம் வேற. தனியா அடிக்கும் போது தனியா அடி, குரூப் அடிக்கும் போது குரூப் ஆடி, அந்த கிளாரிட்டி இருக்கணும். சில கண்டஸ்டன்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் அது இருந்திருக்குது. அவங்க எல்லாம் ஷைன் ஆயிருக்காங்க, ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அப்ப கவினா இருக்கட்டும், சாண்டியா இருக்கட்டும், முகேனா இருக்கட்டும், அந்த 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 குரூப் எல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவலா ஆடுவாங்க, குரூப்பாவும் ஆடுவாங்க. இவங்களுக்கு அந்த இது இல்ல. கனிக்கு வந்து ரொம்ப போல்டா தன்னோட ஸ்டேட்மெண்ட்ஸை வைக்கிறதுக்கான சில இடங்கள் இல்ல. பட் அது ஒருத்தவங்களோட நேச்சருங்க. நம்ம அது ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற வழி இல்ல. அது வந்து ஒரு மைனஸ் அவங்களுக்கு. அவங்க அதை இன்னைக்கு இன்னும் சூப்பரா ஆடி இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி ஒரு குறை கூட சொல்லாத ஒரு கேப்டன் அவங்க இருந்திருப்பாங்க. பட் அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் மேபி அட்லீஸ்ட் இந்த நியர் ஃபியூச்சர் அதை வந்து ஒரு லேர்னிங் கர்வ் தானே, அதை வந்து கத்துக்கணும். அட்லீஸ்ட் அவங்க இன்னைக்கு இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான்.
யா, துஷாரை கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து கனி வந்து ஓரளவு பெட்டரா தான் பண்ணாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், அதுவும் இந்த இந்த வாரம் எஸ்பெஷலி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அதை ஒரு தனி மனுஷியா நின்று எல்லாத்தையும் தாங்கி ஓரளவு வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான். அதுலயும் கமருதீன் கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா குறைகள் எல்லாம், அங்க நிக்கிறாரு அவரு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப உங்ககிட்டயே எனக்கு ஒரு குறை இருக்குது ஆக்சுவலா. இப்ப இந்த வீடியோல பாருங்க. இப்போ அந்த இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை சொல்ல தெரியாது. என்ன பிரச்சனை? இப்ப நீங்க எனக்கு இந்த வீடியோக்கு ஷூட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க. வந்துட்டீங்க. அப்ப வந்து அப்ப நீங்க அப்போ அப்ப உங்க வீட்டு வெளிய நீங்க கதவு பூட்டினீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? பாருங்க உங்க வீட்டு மேல ஃபேன் ஓடுது. ஃபேன் ஓட விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஃபேன் ஓடுது. நீங்க இயர்போன் போட்டுருக்கீங்க. இப்படின்னு கையை அப்படி வச்சுட்டேன். ஐயோ கடவுளே, எப்பதான் அவர் வந்து புரிஞ்சுக்க போறாருன்னு சத்தியமா தெரியல. அவரு சொல்றாரு துஷார செகண்ட் ஸ்டாண்டர்ட் நேத்திக்கெல்லாம் வந்து டீ ப்ரமோட் பண்ணிட்டாரு துஷார, எல்கேஜி யூகேஜி அப்படின்னு. இவருதான் முதல்ல அதெல்லாம், இவரெல்லாம் டீ ப்ரமோட் பண்ணதுக்கு டீ ப்ரமோஷன் அதை தாண்டி ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் வந்து கமருதீனுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அவரு வந்து துஷார சொல்றதுதான் எல்லாத்துக்கும் சார் ப்ராமிசஸ் சார் ப்ராமிசஸ் அவரு குழந்தை வெச்சு செய்யறாரு அவர். நானும் சொல்றேன் ப்ராமிஸா சுபிக்ஷா நீங்களும் ப்ராமிஸ் பண்ணிருங்க. அதெல்லாம் இன்னைக்கு செம கலாய்தான். அப்பயும் வந்து அவருக்கு ஒன்னும் புரியல என்ன பண்றாங்க எல்லாம், ஏன் பண்ண சரி ஏதோ கண்டென்ட் போல, இது ஒரு கண்டென்ட் போல அப்படின்ற மாதிரிதான் அவரு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஒன்னும் புரிஞ்சுக்கமா போறது கிடையாது அவர் கடைசி வரைக்கும். அண்ட் இதுல இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி, அதாவது மக்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆதிரை வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுலயும் கலை அண்ட் திவாகர் வந்து முழு நேர வேலையா வந்து யாரை எலிமினேட் ஆவாங்க, யாரை நாமினேட் பண்ணலாம், இதேதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்ப திரும்பினாலும் கேமரா அவங்களை போக்கஸ் பண்ணாலே வந்து யார் எலிமினேட் ஆவாங்க, யாரை நம்ம நாமினேட் பண்ணலாம், அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. சோ வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் யாருமே ஆதிரை வந்து ரொம்ப பாயிண்ட் பண்ணிக்கலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் ஆதிரை பாயிண்ட் பண்ணி சொன்னாங்க. எல்லாரும் அரோராவை தான் மேக்சிமம் குத்திட்டு இருந்தாங்க. பட் ஷீ சேவ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரியாக்ட் பண்ணாங்க. சோ நீங்க சொல்லுங்க, யாரு டிசர்விங் இந்த பிக் பாஸ்குள்ள? ஐ மீன் அதை நம்ம சொல்ல வேணாம். இந்த வாரம் வந்து டெல்லியில இவங்க போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்க? ஆதிரை போனது உங்களுக்கு ஓகேவா? சூப்பரான கொஸ்டின். ஏன்னா ஆதிரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பிக் பாஸ் வந்து ஏன் அப்படி சொல்றாருன்னா, அது ஒரு அந்த டெலிவிஷன் ப்ராடக்ட் அவங்கன்றனால ஒரு சின்னதா எக்ஸ்ட்ராவா 4 வார்த்தைகள் போடலாம்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் வந்து அவர் சொன்னது நிஜம். ஏன்னா அவங்க வந்து ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட். ரொம்ப ஸ்ட்ராங்கா வாய்ஸ் அவுட் பண்ற ஆட்கள் இந்த வீட்டுல கம்மி. இப்ப இவங்க எவ்வளவு இடத்துல வந்துட்டு ரொம்ப போல்டா பேசுறாங்க, நீ தப்புனா தப்புன்னு சொல்றாங்க, அவங்க பாயிண்ட்ல நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இப்ப வந்துட்டு டாப் 10 டாப் 5ல போறலாம் எப்படி அப்புறம்? சோ டிசர்விங் கேண்டிடேட் இவங்க. பட் இங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, கடைசியில் அட் எண்ட் ஆஃப் த டே எடிட்டர் கையில தான் இருக்குது நீங்க யாருன்னு நாங்க முடிவு பண்றதுக்கு. சோ ஆடியன்ஸ் ஆகிய நாங்க உங்களை எங்கெங்கெல்லாம் பாக்குறோம், 1 hour எபிசோட்ல பார்க்கக்கூடிய என்னை போன்ற ஆட்கள் இங்க பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாம் வந்து ஆதிரையும் இந்த பையனும் பேசுறாங்கப்பா, 2 பேரும் வந்து இதுவாக்காங்க. ஆனா 24 hours பாக்குறவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆதிரை பொறுத்த வரைக்கும் வந்து தான் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு பையன் பின்னாடி எனக்கு நீ இன்ட்ரெஸ்ட் காட்டணும், எனக்கு நீ அட்டென்ஷன் கொடுக்கணும், என் கூட நீ பேசணும்னு துரத்தி போகக்கூடிய ஒரு கேரக்டரா அவங்க வந்து போர்ட்ரே ஆயிட்டாங்க. அவங்க அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேலேயாவது அவங்க ரியலைஸ் பண்ணி, சரி ஓகே என்னதான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நம்ம அது 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 கஷ்டங்க. அது கஷ்டம். நிஜமாவே நான் வந்து அது சொல்றேன், அது கஷ்டம். ஒருத்தங்களுக்கு வந்து ஒருத்தங்களை பிடிச்சு போச்சுன்னா, என்ன இந்த டிவி பாக்குது, இந்த உலகம் பாக்குது, என் பேரு கெட்டு போகுது, அதெல்லாம் தாண்டி எனக்கு இப்ப அவனை பிடிச்சு போச்சு அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா அதை வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பேர் அது ரியல் லைஃப்லயும் அப்படிதான், இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோலையும் அப்படிதான். சோ அப்படி இருக்கும்போது அவங்க அதை ரொம்ப ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்கிறாங்க, பண்ணிருக்கிறாங்க. பட் அது தப்புன்றதை அவங்க புரிஞ்சுக்கல. அது வந்து நீங்க ஓகே, நீங்க அதை ஓப்பனா காட்டிட்டீங்க. பட் ஆனா என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒருத்தங்களுக்கு அந்த பையன் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னதுக்கு அப்புறமா நீங்க ஒதுங்கி விடணுமா இல்லையா? ஒரு ஸ்பேஸ கொடுத்துடணும்ல. எங்க வருதுன்னா, எஃப்ஜே வந்து சில இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு அவரும் ஒத்துழைச்சாரு, அவரும் என் கூட கொஞ்சம் நல்லா ஜாலியா தான் பேசுறேன், அப்புறம் திரும்ப வேணாம் ஒதுங்கிக்கிறார், திரும்ப வராது திரும்ப ஒதுங்கிக்கிறார். இப்ப அவர் மேல பழி போகுது. அட் த எண்ட் ஆஃப் த டே இப்ப எலிமினேட் ஆனது யாரு? நீங்க தான்.
இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? இது ஆரம்பிச்சது அவர் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போனது, அவர் வந்துட்டு சைட் அடிக்கிறேன்னு எடுத்துட்டு போனது எல்லாமே நீங்க. அப்போ நீங்க கொஞ்சமாவது வந்து உங்க கேம பார்த்திருந்துக்கலாம். இத ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, அத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் எமோஷன்ஸ். இட்ஸ் ஆல் ஃபேர் இன் தி கேம் அண்ட் இது லவ் அண்ட் வார்ம்பாங்களா? அந்த மாதிரி வந்து இது இது சிம்பிளா சொல்லணும்னா எஃப்ஜே பிளேயட் பாஸ்கெட் பால் இன் தி மை லைஃப். அதுதான் இதவே வந்து ஒரு பொண்ணு பின்னாடி வந்து பையன் பண்ணிருந்தா ரெட் கார்டு தான். அது வந்து ஸ்டார்டிங்ல நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஏன்னா வேணாம்னு சொல்ல சொல்ல இப்படி பின்னாடி போயிட்டு இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து இங்க அது சரி ஓகே ஒரு பொண்ணுன்றதுனால அது யாரும் பெருசா எடுத்துக்கலையா இல்ல என்னன்னு. பட் அது எப்படி வெளியில போட்டே ஆகும்னா என்ன இந்த பொண்ணுக்கு நீங்க சொன்ன மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்கா, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் ஒரு குத்தி வைப்பாங்களே தவிர அந்த எமோஷன்ஸையோ இல்ல அந்த லவ்வோ அதை யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அண்ட் அது சரின்னு இப்ப சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கு காரணமும் அதிரை தான். வெளியில வந்து நான் என்ன சொல்றேன், ஓட்டு அந்த ஓட்டு எவ்வளவு வருது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? எந்த பேசிஸ்ல வந்து இந்த ஓட்டிங்ல தான் இவங்க இதை தூக்குறாங்க நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்க. நான் வந்து ரொம்ப ஓப்பனா சொல்றேன். எனக்கு இந்த ஓட்டிங் பேசிஸ்ல மக்கள் போட்டு தான் இவங்களை வெளியே அனுப்புனாங்கன்றத நான் சத்தியமா இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல நான் நம்பவே மாட்டேன். பீயிங் இன் திஸ் மீடியா இண்டஸ்ட்ரி சின்ஸ் 2018 நான் அடிச்சு சொல்றேன், என்னால அதை நம்பவே முடியாது. அது நான் சொல்றேன். ஓகே, அது என்னோட முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, ஆஸ் அ பிளேயரா நீங்க பாருங்க, ஓட்டு போட்டபடியே போயிருந்தாலும் கூட இவங்களுக்கு உண்மையாவே அதிக ஓட்டுகள் வந்திருந்தாலும் கூட நான் சொல்றது என்ன அப்படின்னா, பர்சனலா ஒவ்வொருத்தங்க பிரேக் டவுன் ஆவாங்க, அதிகமாவாங்க, ஒருத்தங்க மேல லவ் பண்ணுவாங்க, ஒருத்தங்க மேல ஃபீலிங்ஸ் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என் கேம் நான் ஆடுறேனா அதை பாருங்க. ஒருத்தன் கேரக்டரா வந்துட்டு இன்டிமிடேட்டிங்கா இருக்கிறான், ஒருத்தனை போட்டு அடிக்க வரான், வயலன்ஸ் பண்றான், அவனுக்கு புரியல கேமே, மரியாதை இல்லாம நடந்துக்கிறான், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. எதுலையுமே இன்வால்வ் ஆகாம சைலண்டா கமுக்கு புனையா அப்படியே உட்காந்துட்டு எப்படியாவது அடுத்த வாரத்தை கடத்திடலாம்னு ரொம்ப ஒரு 2-3 இடத்துல செலக்டிவா வாய் பேசிட்டு கம்மன் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, என்டர்டெயின் பண்ணாதவங்க இருக்கிறாங்க. இவ்வளவு இருக்குது இந்த வீட்டுக்குள்ள. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஷீ இஸ் a பெட்டர் டிசர்விங் கேண்டிடேட். கண்டிப்பா உள்ள இருந்திருக்கணும். பட் நீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க மத்தவங்க எல்லாம் பிளேம் பண்றதுக்கு முன்னாடி கையை உங்க பக்கம் காட்டிக்கணும். நீங்க உங்க கேமை கான்சென்ட்ரேட் பண்ணல, நீங்க இந்த இதுல விழுந்துட்டீங்க, உங்களால வெளியே எந்திரிச்சு வர முடியல. அன்ஃபேரா நடந்துட்டாலும் அது நீங்க வந்து ஒன்னும் பெருசா அடுத்தவங்களை பிளேம் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு பிளேம் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நீங்க கேட்டீங்க அப்படின்னா மேபி இந்த டெலிவிஷன்ல இன்னும் கொஞ்சம் அவங்க ப்ராடக்ட் தான் ஏன் இப்படி சீக்கிரம் அனுப்புனாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. கொஞ்சம் இட்ஸ் அ பசில். அது உண்மைதான். மேபி அவங்க மென்டல் ஹெல்த் கன்சிடர் பண்ணி கூட அனுப்பியிருக்கலாம். இதுக்கு மேல போனீங்கன்னா இல்லம்மா நீ வந்து விழுந்துருவ, எழுந்திருக்க முடியாது சம்திங் அந்த மாதிரி நினைச்சு கூட அனுப்பலாம். அண்ட் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த், மென்டல் ஹெல்த் ஆக்சுவலி. இன்னும் நம்பி உள்ள போய் விழுந்து, ஏன்னா இதேதான் வந்து கவின் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி சாக்ஷி இருந்தாங்க. சோ உள்ளுக்குள்ள அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நடந்துச்சு. சாக்ஷி வந்து கவின் பின்னாடி போயிட்டு அது ஒரு மாதிரி ட்ராமாக்குள்ள அந்த பொண்ணு போய் லாஸ்ட்லியா வந்தோடனே அதை அக்செப்ட் பண்ண முடியாம இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி போனும் போதுமே அப்பயுமே இதே மாதிரிதான் நடந்துச்சு. உள்ளுக்குள்ள அவங்களால கேமை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம சாக்ஷியும் அப்படிதான் வெளில வந்தாங்க. சோ அதேதான் வந்து இப்போ ஆதிரைக்கு அப்படி போட்டியாளர்கள் இல்லை அப்படின்னாலும் அது அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. சரி ஃபைன், வெளியில வந்தது ஓகே, இட்ஸ் குட் ஃபார் ஹர் மென்டல் ஹெல்த் அப்படின்ற மாதிரிதான் எடுத்துக்க முடியும். ஆனா அது போனதை விட உள்ள இருக்கிறாங்களே இன்னும் ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்களே அப்படின்றதுதான். நானுமே வந்து அரோரா வெளில வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிதான் நினைச்சேன். பட் லக் போல, லக் ஃபேவர்ஸ் அரோரா. பட் அரோரா நான் ஆக்சுவலா வந்துட்டு என்ன எதிர்பார்க்கறேன்னா ஃப்ரம் த நெக்ஸ்ட் வீக் இது வந்து கேம் வந்து இப்போ ஒரு கமருதீன் மாதிரி ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்றாரோ இல்லையோ, எஃப்ஜே வந்து தேவையில்லாம வரக்கூடிய வாரத்துல வந்து கொஞ்சம் அவரோட இதை மீறி கண்ட்ரோல மீறி, இப்போ ஆதிரைன்னு ஒண்ணு இருக்கும்போது அவரோட ஃபோக்கஸ் அவரோட கேரக்டர் எப்படி போர்ட்ரே ஆகுது எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ வித்தவுட் ஆதிரை எஃப்ஜே எப்படி போர்ட்ரே ஆவாரு, கம்ப்ளீட்டா த்ரூ அவுட் அவருடைய டே வந்து எங்கெல்லாம் கேப்சர் ஆகி விஷுவல்ஸா நமக்கு வரப்போகுது, ஆதிரை கூட இருக்கிற மொமெண்ட்ஸை தாண்டி அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, வெறும் கிச்சன்ல இருக்கிறதோ இல்ல அந்த கேங்ல இருக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் வெளியே வந்துருந்துச்சு. அப்ப இப்ப அவர் எப்படி ஓப்பன் ஆக போறாரு? இப்ப அதை வந்து இது பண்றதுக்காக அவரை தன்னை வெளியே கொண்டு வரணும்ன்றது ட்ரை பண்ணி ஓவர் டூ பண்ணி கமருதீன் மாதிரி திரும்ப இவர்கிட்ட ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்குது. இந்த பையனை யாராவது பிளான் பண்ணி இப்ப சுரண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே வண்டி இந்த பக்கம் எல்லாரும் திருப்பி இப்ப இவனை சுரண்டுவோன்னு ஆரம்பிச்சாங்கன்னா தெரியாது. ஸோ அதனால எஃப்ஜேக்கு வந்து ஒரு டேஞ்சரான வீக்னு சொல்லலாம். பட் இதை ஒரு யூட்டிலைஸ் பண்ணி வெளியே வந்தாருன்னா சூப்பரான ஒரு வீக்கா இருக்கும்னு நினைக்கிறேன்.
யா, கரெக்ட் கரெக்ட். அது இன்னும் உண்மைதான். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஷோ வந்துட்டு அரோராவுக்கும் கமருதீனுக்கும் வந்து ஒரு பயங்கரமான டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அப்பயும் வந்து திருந்தல மாமா அகெயின் அதே தான் வந்துச்சு. அவர் வந்து கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வந்து நான் அவங்கள அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற ரேஞ்ச்லயே அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு. பட் அரோரா வந்துட்டு அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஓரளவு லைக் ஐயா ஷி வாஸ் ஓகே, கரெக்டா தான் பேசிட்டாங்க. பட் பின்னாடிதான் வந்து ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அரோரா தான் வந்து பேச ஆரம்பிச்சா, நான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்லாம் வந்து அவதாண்டா வந்து பேசுனா. இப்ப என்னன்னா எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னேன், என்னால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்ல நான் போய் இருந்தேன். சோ இது அதுக்குதான் அரோரா சொல்றாங்க. சி அது வந்து ஒரு ஃப்ரெண்டா நான் உன்கிட்ட ஆமா உன்னை மிஸ் பண்றேன், ரொம்ப நாள் நம்ம பேசாம இருக்கிறோம், கடந்த ஒரு வாரமா நமக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நம்ம பேசிக்கிறதே இல்லைன்னு மேபி அவங்க அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது. சரி ஓகேடா நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொன்ன அது வேற, அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கிட்டயே இவர் அதை அட்ரஸ் பண்ணும்போது அது வேற. அதுக்காக நீ பண்றதெல்லாம் நான் எப்படி ஓகேன்னு சொல்ல முடியும்? அப்படியே நான் அவனை மிஸ் பண்றேன், நான் அவன் ஃப்ரெண்டு எல்லாம் ரைட் ஓகே உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்காக நான் திவாகர் பக்கம் பேசவே கூடாதா? உன் பக்கம் மட்டும்தான் பேசணுமா? இது 2வது சூப்பரான கொஸ்டின். 3வது கொஸ்டின் தான் நீங்க சொன்ன அந்த ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது அப்போ நான் உனக்கு வந்து விஜய பார்வதி மாதிரி நீ என்ன பண்ணாலும் ஆமா போட்டுட்டு நீ பண்றதெல்லாம் கரெக்ட் சூப்பர் நல்லதுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கற, என்னால அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு. சோ இந்த 3மே இவங்களோட கேரக்டர் இந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்குது. நான் ஒரு ஃப்ரெண்டா உனக்கு சும்மா சும்மா சப்போர்ட் பண்ண மாட்டேன். 2வது உன் கூட பேசினா உன் எதிரிகள் எல்லாம் ஏன் எதிரின்னு அர்த்தம் கிடையாது. நான் நீ தப்பு பண்ணிருக்கிற அவர் எங்க கிட்ட இருந்து ஃபீல் பண்றாரு, நான் அவரை சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற அந்த 2வது பாயிண்ட். 3வது ஃப்ரெண்ட்ஷிப் வேற, இந்த இந்த வீட்டுல நீ நடந்துக்கிற விதம்ன்றது வேற, நான் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் உனக்கு அப்படின்னு. சோ இந்த கிளாரிட்டி அவங்களுடைய கேரக்டர் டிஃபைன் பண்ணுது. இஃப் ஷி ஸ்டாண்ட்ஸ் பை தட், இதே மாதிரி ஒரு நபரா தன்னை வந்து இந்த வாரம் முழுக்க போர்ட்ரே பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். பிகாஸ் அரோரா இதுக்கு முன்னாடி வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளியே தெரிஞ்சாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக, பிளஸ் ஆர் மைனஸ் குட் ஆர் பேட் ஏதோ ஒண்ணு. ஆனா லாஸ்ட் வீக் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா அவங்க ஜாஸ்தியா எதுலையுமே இன்வால்வ் ஆகல, கேமரா முன்னாடி வர்றது கிடையாது, அப்படியே ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. எப்ப வந்து இந்த துஷாரை ரொம்ப இது பண்ணி, துஷார் நீங்க வந்து ஒரு இதுல இருக்கீங்க உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜய் சேதுபதி போன வாரம் பேசினாரு. சோ அப்ப என்னாலதான் உங்க கேம் கெடுது போல நினைச்சாங்களா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அரோரா ரொம்ப ஒரு மாதிரி ஒதுங்கி இருக்கிறாங்க. இந்த வாரம் அவங்க ஓப்பன் அப் பண்ணி விளையாடுறதுக்கு இது ஒரு நல்ல ரீசன் கிடைச்சிருக்கு. ஸோ மெனி பிளேயர்ஸ் ஓப்பன் அப் நினைக்கிறேன் நான். கம்மிங் வீக்ல வந்து அது ஒவ்வொருத்தங்களா இந்த ஒரு டாஸ்க் மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயுமே அவங்க வந்து இப்போ நம்ம பேசலாம்டா அப்படின்னு ஒரு 3-4 பேர் அட்லீஸ்ட் வெளியே வருவாங்க அப்படின்றதான் வந்து நான் எதிர்பார்க்கறேன். விச் வில் மேக் த கேம் மோர் இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீக்கா இருக்குன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். கண்டிப்பா. ஏன்னா அதான் சொன்ன மாதிரி அரோரான்றது வந்து வேற மாதிரியான ஒரு பேர்ல தான் வெளியில செட் பண்ணிட்டாங்க. அதை மாத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்களோ இல்லையோ, வெளில இருக்கிறவங்க எல்லாம் வந்து சரி என்னதான் இருக்கும் இந்த பொண்ணு கிட்ட, என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா இன்னைக்கான அவங்க பேசினது எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஆனா அத கூட வந்து அவரால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா லைக் சேர்க்க சரியில்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. யா, கமருதீனுக்கு நிறைய அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரியான ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, போட்டு தாக்கிட்டு இருக்கு. எப்படி அதை சரி பண்ண போறேன்? ஏன்னா பாரு ஒரு சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து பார்ட்னரா வரப்போறவங்களுக்கு கொஞ்சம் இதுவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா தெரியலையே, இப்ப நீ யாரு கூட சுத்திட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு பாருவோட வாய்ஸே வெளியில கேட்கல, ரொம்ப அமைதியாயிட்டாங்க. மேபி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன், என்ன இவ்வளவு பெரிய தத்தியா இருக்கானேவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப அப்படியே கமுக்கமாயிட்டாங்க இன்னைக்கு. அண்ட் திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேசினாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு கரெக்ட் தான். அட்லீஸ்ட் வந்து ஏதோ ஒண்ணு அவர் வந்து கிளாப் வாங்கிட்டாரு. வார வாரம் வந்து அவருக்கு தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் அவருக்கு வந்து இந்த என்ன வச்சு இவர் ஃபேமஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரியான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இன்னும் இருக்கு. ஸோ திவாகரை பத்தி சொல்லுங்க இந்த வாட்டி, இன்னைக்கு அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் நிறைய வாய்ஸ் அவுட் பண்ணாரு இன்னைக்கு வெளியில. ரைட். சரி திவாகர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவருக்கு வந்து விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி ஒரு விஷயம், நான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறேன், என்ன வச்சு இது பாக்குறான், எனக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு, கானா வினாத்துக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு, ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரைட் ஓகே, அப்ப இவன் வந்து நம்ம பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி அது மாதிரிலாம் இல்லைங்க, உள்ள வந்து அவன் பண்ற கேம் தாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்றாரு. பட் ஆக்சுவலா திவாகர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குது. அது வந்து விஜய் சேதுபதியோ நீங்களோ இல்ல ஆடியன்ஸோ ஒத்துக்காம இருக்கலாம். என்னன்னா
இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு, இவர் பின்னாடி ஏற்கனவே ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இவர் வந்து ஒரு கோமாளி, இவர் வந்து ஜோக்கரு அப்படின்ற ஒரு விஷயத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு அந்த இடத்துல வந்து வினோத். அதாவது நீங்க வேற யாரையா போய் வம்பிழுக்கலாமே, அப்ப நம்ம அப்படி வச்சுப்போமே, வேற யாரையா போய் வம்பிழுக்கட்டுமே, ஏன் வேற யாரையுமே இப்ப நான் வந்து இந்த வீட்டுல நான் எல்லார்ட்டையும் அப்படிதான் பண்றேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வினோத்தால சொல்ல முடியுமா? சொன்னாரா இன்னைக்கு? இல்ல. அப்போ நான் இப்போ நீங்க இருக்கீங்க, இன்னொரு 4 பேர் இருக்காங்க வீட்டுல, நான் என்னோட கேரக்டரே நான் போய் எல்லார்ட்டையும் ஜோக் அடிச்சு விளையாடுறது, கலாய்க்கிறது அப்படின்னு சொன்னா நான் வந்து உங்களை டார்கெட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஆனா நான் வேற யார்ட்டையும் அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறேன். சும்மா உட்காந்துருக்கேன், கானா பாட்டு பாடுறேன், எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க, சினிமா பாட்டு பாடுறேன், நார்மல் எல்லாமே பாடுறேன், சூப்பரா இருக்கேன், ஃபன் பண்றேன். ஆனா உங்களை வச்சு நான் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிருக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த இன்னசென்ஸ் மாதிரி நீங்க ஒன்னு போர்ட்ரே பண்றீங்களே அது, அப்புறம் நீங்க இந்த ரீல்ஸ் மாதிரி கேமரா போய் நடிக்கிறது, இது எல்லாத்தையும் நான் உங்களை வந்து கலாய்க்கிற மாதிரி ஒண்ணு பண்ணேன்னா, இப்ப உங்களை ஏற்கனவே கமெண்ட்ஸ்ல கலாய்க்கிறவங்க, உங்களை கலாய்க்கிற வீடியோவை பார்த்து ரசிக்கிற ஆடியன்ஸ், உங்களை பண்ணி ட்ரோல் பண்ணி போடுற வீடியோஸ் ரசிக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நான் ஒரு கண்டென்ட் நீங்க கொடுக்க போறேன் அப்படின்றதான் பிளான் அது. அப்ப அது கரெக்டா தான் பிடிச்சிருக்காரு திவாகர் நான் சொல்வேன். திவாகர் அவ்வளவு முட்டாள் கிடையாது அப்படின்றது திரும்பவும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. திவாகர் பிடிச்சிட்டாரு அது கரெக்ட். அப்போ இந்த இடத்துல அந்த ஃபெமிலியாரிட்டி யூஸ் பண்ணி இவர் நம்ம வம்பிழுப்போம், இது ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஃபன் கண்டென்ட்டா போகணும்னு நினைச்சாரு. அது மாதிரி போச்சுல. வினோத் பண்ண கண்டென்ட்லாம் சூப்பரா இருக்குது, உங்க 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்குதுன்னு விஜய் சொன்னார்ல. ஆனா எங்க தப்பு பண்ணாரு வினோத் அப்படின்னா, அதை சரியான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதான் விஜய் சேதுபதி ரொம்ப தெளிவா சொன்னாரு. இவர் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு, இன்னசென்டா இருக்கிறாருன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்றதுக்காக அவரை நீங்க ரொம்ப ஏறி மேயக்கூடாது, அவரை ஒரேடியா அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணி பாடி ஷேம் பண்ணி பண்ணக்கூடாது. நீங்களும் அதே மாதிரி நீங்க ரொம்ப ட்ரிகர் ஆனதுக்காக வார்த்தையை விடக்கூடாது திவாகர்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல விஷயம் அட்ரஸ் பண்ணுது. இப்ப ஏன்னா இப்ப வீட்டுக்குள்ள வந்து இப்ப இவர மாதிரி ஒரு ஆள் வந்து இது ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாரு, கூட சேர்ந்து சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு. இவரை நீங்க டம்மின்னு சொன்னா கூட, ஏப்பா நான் வந்து சிவாஜிப்பா, நான் அடுத்த சிவாஜிப்பான்னு சொல்ற ஒரு ஆள். இப்படி வந்து பாசிட்டிவிட்டியோட உச்சத்துல, அது வந்து ஃபார் குட் ரீசன் ஒரு பேட் ரீசன், அது முட்டாள்தனம் எப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம். அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை ரொம்ப வச்சுக்கிற ஆளுன்றனால இதை அவர் மேனேஜ் பண்றாரு. வேற யாராவது என்ன ஆயிருந்திருக்கும்? எவ்வளவு பெரிய சண்டையா இருந்திருக்கும் இந்த வீட்டுல. நீ கிண்டல் பண்ண முடியுமா? இப்படி போய் ஒருத்தனை பழிச்சு காட்டி அவங்க பண்றதெல்லாம் நக்கல் பண்ணி கிண்டல் பண்ண முடியுமா? அப்படி கூடாதுங்க. அப்ப இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அவங்க 2 பேர் பண்ணதுமே, அது வினோத்தா இருந்தாலும் சரி, கமருதா இருந்தாலும் சரி, எல்லையை மீறி ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி சுத்தி சுத்தி வீட்டு முழுக்க போய் அவங்களை வந்து இது என்னங்க ஸ்கூல் பசங்க பண்றாங்க. அதான் விக்ரம் கரெக்டா சொன்னார். அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதை வந்து அட்ரஸ் பண்ண வரைக்கும் விஜய் சேதுபதியை நம்ம பாராட்டலாம். நல்ல விஷயமா அட்ரஸ் பண்ணியிருந்திருக்காரு. சூப்பர். ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா அவர் வழக்கம் போல தன்னுடைய வேலையை பண்ணிருக்காரு இந்த ஸ்கூல் பால்வாடி பிள்ளைங்க கிட்ட. பாப்போம் நெக்ஸ்ட் வீக் என்னென்ன நடக்குது அப்படின்றது. கரெக்ட். இன்னைக்குதான் வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு வாத்தியாரா இருந்தாரு விஜய் சேதுபதி. நேத்திக்கு ஓகே, இன்னைக்கும் வந்துட்டு லைக் நேத்திக்கு விட்டதை இன்னைக்கு புடிச்சிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரளவு அட்ரஸ் பண்ணிட்டாரு அவரோட ஸ்டைல்ல. இதுவே கமல் சார் இருந்திருந்தா அவர் வேற விதமா டீல் பண்ணி இருந்திருப்பாரு. இவரோட ஸ்டைல்ல வந்துட்டு ஓரளவு வந்து சட்டிலா பேசி அட்ரஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. பட் இன்னைக்கு பாருவோட கண்டென்ட் இல்லைன்றதுதான் ஒரே கஷ்டமா இருக்கு. கொடுத்த வரைக்கும் போதும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்டா இருந்துச்சு. அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. பாய். பாய்.